இன்னைக்கு ஒரு மினி விலாக் பார்க்கலாமா? ஸ்கூல் எல்லாருக்கும் ஆரம்பிச்சிச்சு. எல்லா பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு அனுப்பியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு வந்து அனுப்பியாச்சு. ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, கத்தி வந்து சேஞ்ச் பண்ணிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேம் கேட்டு சொல்லியிருந்தாங்க. இது வந்து இரும்பு கத்தி, நல்லா வெயிட்டாக இருக்கும். இது ஊர்லேருந்து அம்மா வந்து ஒரு வாட்டி போனப்போ வாங்கி கொடுத்துருந்தாங்களா, ரொம்ப ஃபேவரெட்டு. இந்த மாதிரி ஸ்டீல் கத்தி ஒன்று இருக்குது. இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், ஆனால் நல்லா ஷார்ப்பாக இருக்கும். நான் எப்பயுமே அதிகமாக இந்த ஸ்டீல் கத்தி தான் வந்து யூஸ் பண்ணுவேன். இது அந்த அன்னைக்கு வந்து காணோம், அதனால் வந்து அது யூஸ் பண்ணேன். இந்த நம்ம ஏதாவது சிக்கனோ ஏதாவது அந்த மட்டனோ ஏதாவது கட் பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த கருப்பு கத்தி தான் வந்து யூஸ் பண்ணுவேன். அது நல்லாயிருக்கும். ஸ்டீல் கத்தி இது ஒன்று இருக்குது. எந்த கத்தி பெஸ்ட்டு, எது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வந்து எனக்கு தெரில. நான் வந்து இதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னா ரெண்டுமே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் வந்து அதிகமாக மேம் நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஸ்டீல் கத்தி தான் வந்து யூஸ் பண்ணுவேன். இல்லை இது வந்து நல்லாலாம் சேஞ்ச் பண்ணால் ஃப்யூச்சரில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் சொல்லணும்னு தோணுச்சு. இன்றைக்கி காலையில் வந்து ரசம் வச்சுட்டு அது என்னது கருவாடு வந்து பொரிச்சிடலான்னு சொல்லிட்டு பண்ணது. இது ஏன் அப்படின்னா கரண்ட் இல்லை இன்றைக்கி காலையிலேருந்து. நாங்கள் நினச்ச எல்லா பக்கமும் போயிடுச்சுன்னு பார்த்தா எங்கள் வீட்டில் மட்டும் ஃபியூஸ் போயிருக்கோம். அதுக்கப்புறமேட்டுக்கு ஈபியிலேருந்து ஒரு ஆளை கூப்பிட்டு அதை சரி பண்ணி அதுக்கப்புறம் பண்ணது. ரசம் வச்சுட்டு இருந்தேன், திடீர்னு வந்து ஒரு ஃபங்க்ஷனுன்னு அதுக்கப்புறம் சொன்னாங்களா. அப்புறம் டக்குன்னு ஒரு வலிமா ஃபங்க்ஷனு, அதுக்கு வந்து நான் மட்டும் போயிட்டேன். நானே எங்கள் ருக்கியம்மா நெசிமா நாங்கள் மட்டும் வந்து போயிட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வந்து வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வரும்போது பார்த்தா கரெக்டாக வந்து ஆன்லைனில் வந்து லஞ்ச் பேக் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். 9ஆம் தேதி தான் வரதா இருந்துச்சு. பட் இன்றைக்கே வந்து வந்துருச்சு. சரி அதை பிரித்து பார்த்துடலாம்னு சொல்லிட்டு நான் ஸ்கூல் பேக்கு லஞ்ச் பேக்லாம் வந்து இது வரைக்கும் ஆன்லைனில் வந்து போட்டதில்லை. நான் நேரில் போய் பார்க்கும்போது எல்லாமே காசு அதிகமாக தெரிஞ்சுதான். சரி விலை கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. இது ரெண்டுமே சேர்த்து 280 சம்திங் டெலிவரி சார்ஜோடு சேர்த்து. ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்லாம் வந்து சொல்ல மாட்டேன். ஓகே, ஆனால் நல்லா தான் இருக்குது. நல்லா பெருசாக இருக்குது, நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. நான் வாட்டர் பாட்டில் தான் மெயினாக வந்து வச்சு பார்த்தேன். வாட்டர் பாட்டில் வந்து உள்ளே வைக்கிற அளவுக்கு இருந்துச்சு. என் பிள்ளைங்க 2 பேருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்து தான் ஆர்டர் போட்டது. ஆனாலும் ஒரு பயம் இருக்குது, இது வந்து நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா. ஏன்னா சில ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நல்லா தாங்காது, ஆனால் ஒரு சில இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஃபஸ்ட்டு வாட்டி வந்து ஆர்டர் போட்டு பயத்துலேயே வந்து போட்டு வாங்கியாச்சு. ஓகே, ஜிப்பெல்லாம் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது. பார்க்கலாம், யூஸ் பண்ணி பார்த்தா தானே தெரியும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் இது வாங்கி வச்சுட்டு ஒரு போன வாரம் வந்து இந்த வாட்டர் பாட்டிலு டிஃபன் பாக்ஸ் மட்டும் கடைக்கு போயிருந்தோம். சிவாக்கு போயிருந்தோமா, அங்கே வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை எடுத்து வைக்காமலே இருந்துச்சு. சரி அப்படியே உங்ககிட்டே காமிச்சிடலாம் சொல்லிட்டு எங்கள் பாப்பா செப்பரேட்டாக தான் குழம்பு கொண்டு போவாங்க. அதனால் அதுக்கு ஒரு குட்டி பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இதே பாக்ஸ் மாதிரி சைடில் கிளிப் போட்டு எங்கள் பாப்பாட்ட இருக்குது. அதே மாதிரியே பையனுக்கு ஒன்று எடுத்துடலாம் சொல்லிட்டு அது வந்து எடுத்துகிட்டு இது மட்டும் வாங்கி வச்சிருச்சு. நாள் புளி காய போட்டிருந்தோமா, அந்த புளியை எடுத்து இந்த மாதிரி தட்டி இதுக்குள்ளே இருக்கிற புளியை எடுத்து நாரெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வந்து வைக்கணுமா. இது மறுபடியும் வெயிலில் வைக்கணுமா. அதனால் வீடியோ கண்டினியூ ஆகும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.